அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டிற்கு தாங்கி நடத்தி இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதியரசர், என்றைக்கும் நீதிக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய நிரந்தர நீதியரசர் என்று சொல்லலாம், மரியாதைக்குரிய நீதியரசர் அரி பரந்தாமன் அவர்களே, தி வயர் இணைய தளத்தின் மூலமாக நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் அது எவ்வளோ பெரிய பாசிசவாதி மோடியாக இருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி தினம் தினம் உண்மையை உரைத்து இருக்கின்ற எனக்கு மிகவும் பிடித்த பத்திரிகை ஆசிரியர் அருமை சகோதரர் சித்தார்த் வரதராஜன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய அறிஞர்களே, கிறிஸ்தவ குருக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட்டு பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். ஒரு எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்தான் சென்னை நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நிரந்தரமாக, ஏன்னா அவர் சென்னை பிரின்சிபல் பெஞ்சுக்கு வர்றதே இல்லை, வந்தாலும் வெக்கேஷனில் வருவார். இந்த வாட்டி கூட வந்தார். வெக்கேஷனில் வந்துட்டு காலங்காலமாக முஸ்லீம்கள் தியாக திருநாளை கொண்டாடுவதற்காக மாடு, ஆடு போன்ற விலங்கினங்களை பலியிடுவதை தடுக்கக்கூடிய, முஸ்லீம்கள் மட்டுமல்ல எந்த மதத்தினர்களும் பொது இடங்களில் பலியிடலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்துக்கள் கூட பலியிடக்கூடிய அவற்றையெல்லாம் தடை செய்த ஒரு சிறப்புக்கல்ல, ஒரு அவமானத்திற்கு சொந்தக்காரரான நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி விளக்கமாகவே அருமைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அருமை சகோதரர் வாஞ்சிநாதன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்படியான ஒரு நிலையில் மிக முக்கியமான ஒன்றை நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பக்கம் லெஜிஸ்லேட்டிவ் என்று சொல்லக்கூடிய சட்டமேற்றக்கூடிய அவைகள், இன்னொரு பக்கம் ஜுடிஷியரி, இன்னொரு பக்கம் இவற்றையெல்லாம் அமல்படுத்தக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ். இது மூன்றும் தான் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தூண்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிடப்படுகிறது. 2007 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 30 விழுக்காடு இடஒதுக்கீடில் தனியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார். அதேபோல் பட்டியலின மக்களின் ஒட்டுமொத்த இடஒதுக்கீடிலே இடம்பெற்ற அருந்ததியர்களுக்கு கூட அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தனியான ஒரு இடஒதுக்கீடை வழங்கியது. அதன் பிறகு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடை சமூகங்கள் அனுபவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, பிசிஎம் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல வட்டாட்சியர்கள்
பிசிஎம் சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு மறுத்துவிட்ட ஒரு நிலையில் இதை பற்றியான வழக்குகள் எல்லாம் வரும்போது இங்கே இந்த மேடையில் சாட்சியாக வைத்து பேச நம்முடைய நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களுடைய நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் ஒரு பெண்மணி, இஸ்லாத்தை தழுவிய ஒரு பெண்மணி, நான் இஸ்லாத்தை தழுவி விட்டேன், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனால் இந்த பிசிஎம் அடிப்படையிலே வேலை தர மறுக்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நீதியரசர் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், இந்த பிசிஎம் அடிப்படையில் இஸ்லாத்தை தழுவிய அந்த பெண்மணிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை தெளிவாக வழங்கினார்கள். நீதியரசர் ஹரிபரந்தாமனை போன்று வேறு சில நீதியரசர்களும் கூட அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இன்னும் லேட்டஸ்டாக சொல்லணும்னா 2025 நவம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி இதே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு டிவிஷன் பெஞ்ச் 2 நீதியரசர்கள் கொண்ட ஒரு அமர்வில் இது போன்ற ஒரு வழக்கு வரும்போது இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது பொருந்தும் என்று ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. ஒரு டிவிஷன் பெஞ்ச் என்பது ஒரு சிங்கிள் ஜட்ஜில் 2 நீதியரசர்கள் கொண்ட அந்த அமர்வு அந்த தீர்ப்பை வழங்கியது. இது போன்ற ஒரு நிலையிலே தான் கோயில்பட்டியை சேர்ந்த, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரி, இது போன்று ஒரு சகோதரன், இது போன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்ற அந்த சான்றிதழை வர வேண்டும் என்று வட்டாட்சியரிடம் விண்ணப்பிக்கும் போது அந்த சான்றிதழை என்று வட்டாட்சியர் தீர்ப்பு சொல்ல, வட்டாட்சியர் உறுதியாக சொல்ல, அதை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு செய்கிறார். அந்த மேல்முறையீடு எப்போ பதிவு செய்யப்பட்டது என்றால் இப்போதல்ல, 2026 இல்லை, 2025 இல்லை, 2022 அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு அது சம்பந்தமான எந்த நிகழ்வும் இல்லாத ஒரு சூழல்ல திடீரென்று ஒரு நாள் இந்த ஆண்டு நீதியரசர் சுவாமிநாதன் அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்து, உங்களுக்கு தாசில்தார் எங்களுக்கு சான்றிதழ் தர மறுக்கிறார், சான்றிதழ் தருவதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரேயர், அவருடைய கோரிக்கை. ஒன்று உத்தரவிட இட்டிருக்க வேண்டும் அல்லது உத்தரவிட மறுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த நீதியரசராக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன செய்கின்றார் என்றால், ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை ஏற்று, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள், அதாவது இஸ்லாத்தை கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருந்தும், சில இடங்களில் அது மறுக்கப்படுகிறது என்று நான் சில உதாரணங்களை அன்றைய முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்து சொல்லி, அதை சட்டமன்றத்திலும் பேசி என்னுடைய கோரிக்கை ஏற்று ஒரு ஜிஓ நம்பர் 31 திராவிட முன்னேற்ற கழக அரசால் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இந்த இடஒதுக்கீடு வர ஒரு சூழல்ல தான் 2022 போடப்பட்ட அந்த வழக்கை எடுத்து ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன செய்தார் என்றால், இந்த ஒட்டுமொத்த ஜிஓவே, அந்த ஜிஓ நம்பர் 31 முற்றிலுமாக செல்லாது என்ற ஒரு தீர்ப்பை, அது தீர்ப்பில் மிக வலிமையாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சொன்னார். ஒரு அதர்மத்தை சுவாமிநாதன் செய்கிறார். இதை எதிர்த்துதான் இன்றைக்கு நம்முடைய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கத்தில் இதனுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய மேனாள் அமைச்சர் மனோ அவர்களும், நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களும், நம்முடைய சகோதரர் வாஞ்சிநாதனும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாடு முழுவதும் ஜி.ஆர். சுவாமிநாதன் பண்ணக்கூடிய அதர்மங்களை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு பரப்புரைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வந்து
அதனுடைய விளைவாக இந்த மாநாடு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் இன்றைய தமிழக அரசு, தமிழக வெற்றிக்கழக அரசிடம் நாங்கள் எல்லாம் சென்று, இஸ்லாமிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் சென்று முறையிட்டு இருக்கின்றோம். இந்த சுவாமிநாதனுடைய தீர்ப்பை திருத்துவதற்காக ஒரு சட்ட திருத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் சுமார் ஒரு 15 நாட்களுக்கு முன்பாகவே தலைமைச் செயலர்களை சந்தித்து அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அது தொடர்பாக நான் வெட்டு தீர்மானங்களையும் சட்டமன்றத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றேன். இன்னும் ஒரு 8 நாட்கள் தான் சட்டமன்றம் நடைபெறவிருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சட்டமன்றம் நிறைவடையக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு 5-6 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்கு. சட்டமன்றம் நடைபெறக்கூடிய நாட்கள் தான் இருக்கின்றது. இந்த மாநாட்டின் வாயிலாக அனைவரின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். நாட்களை கடத்தாதீர்கள். உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நீதியின் அவலட்சணமாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் வழங்கிய அந்த தீர்ப்பை திருத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு சட்ட திருத்தத்தை அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சிறுபான்மையினர் பக்கம் நிற்கின்றீர்கள் என்று எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும். அதை செய்வீர்களா என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.